ஆக்சுவலி போலீஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எங்க என்ட்ரன்ஸ்லயா இருக்கட்டும், இங்க வந்துட்டு மேனேஜ் பண்ணதா இருக்கட்டும், இங்க வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருந்தாங்க எல்லாரையுமே. வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நாங்க நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எதுவுமே பாஸா இருக்கட்டும், ஒரு ரஷ் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா எங்களை எடுத்துட்டு வந்து இட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் பேசல. ஒரு மேபி ஒரு 5 to 10 minutes பேசியிருப்பாங்க. அந்த 10 minutesல அவங்க சொன்னது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். ஐடி வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸா எங்களுக்கு வந்துட்டு ஐடி ஃபீல்டு வந்துட்டு இங்க அவ்வளவா ஐடி கம்பெனிஸே இல்ல. சோ வந்துட்டு இங்க அதை எடுத்துட்டு வந்தா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸா இருந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சொன்னாங்க. ஆக்சுவலா எங்க ட்ரைனேஜ் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு அவங்க சொன்னது. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். எதுக்காக விஜய்? ஒரு சேஞ்ச்காக. எவ்வளவு நாள் தான் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறது? நம்மளுக்குன்னு ஒரு சேஞ்ச் இருக்கணும் இல்லையா? மாற்றம் ஒன்றே மாறாதது, அவ்வளவுதான். நல்லா இருக்குன்றதுக்கோசம் அவங்க பின்னாடியே நம்மளால இருக்க முடியாது இல்லையா? இப்ப இவங்க இவ்வளவு நல்லா பண்றாங்க, இவங்களை விட அவங்க நல்லா பண்ணலாம். வந்தாதான் தெரியும் அவங்க நல்லா பண்றாங்களா இல்லையான்ட்டு. சோ அவங்க வரட்டுமே, வந்துதான் பாப்போமே. தேங்க்யூ. ஓகே. क्वेश्चन கண்டிப்பா கண்டிப்பா முடியும். ஏன்னா அவருக்குன்னு தனியா ஃபேன்ஸ்ன்றதுல பேஸ் பண்ணியே நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வந்து ஏன் இன்னைக்கே வந்துட்டு 5000 பேர் இருக்குன்றதால தான் வந்துட்டு இவ்வளவு பேர் கம்மியா வந்திருக்காங்க. இல்லனா இங்க இந்த இடமே பத்தாது ஆக்சுவலி அவர் வரணும்னா. சோ வந்து அவர் பேசினதே ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். ஆனா அதுல அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அது கரெக்டா வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன தேவையோ. பாண்டிச்சேரிக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்ல அவ்வளவோ. லைக் நிறைய இடத்துல வந்துட்டு லைக் ட்ரைனேஜ் வந்து ஒழுங்கா இல்ல. அப்புறம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ல இருக்க நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கனால டூரிஸ்ட் நிறைய வராங்க. சோ அவங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அவங்களாலயும் எங்களுக்கு இல்ல, அவங்களுக்குமே இருக்க மாட்டுது. நிறைய டிராபிக் வருது. சாட்டர்டே சண்டேஸ்ல நம்மளால நவுற கூட முடிய மாட்டுது. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐடி அது வந்து எங்களுக்கு மெயினா நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால எங்களுக்கு கண்டிப்பா தேவை இந்த ஊர்ல. சோ வந்து நாங்க சென்னை, பெங்களூர் அப்படின்ட்டு வேற ஊர் போகாம எங்க ஊர்லயே நாங்க வந்து நல்ல சேலரியோட இது பண்றதுக்கு அதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ அதை நம்பி நாங்க லைக் இல்ல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கலாம். லைக் கிடைச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பாஸ் கிடைச்சவங்க எல்லாம் கியூஆரோட ரொம்ப செக்யூர்டா இருந்தது. போலீஸ் வந்து அவ்வளோ சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. நிஜமா சொல்லணும்னா எங்களை யாருமே ஒரு ஆள் தள்ளவோ இல்ல எதுவுமே இல்ல. கரூர்ல நடந்த மாதிரி எதுவுமே இல்ல. யாரும் நசுக்கவோ எதுவுமே இல்ல. ஃபுல்லா வந்து நாங்க நிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸா இருந்தது.